வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். அருளின் ஆண்டவரே, மகிழ்ச்சியான நாளுக்காக நாங்கள் செலுத்துகிறோம். வாழ்வதும் உங்களுடைய வார்த்தைகளை தாரும். காரிருளில் வழிநடத்தக்கூடிய வார்த்தையை நாங்கள் பற்றிக்கொள்ள உணர்வைத்தார். இதை இந்த நேசன் வழியாக வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே, ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் இறைமைந்த நேசு கிறிஸ்துவின் திருப்பையிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். ஆண்டவருடைய அருளும் ஆசையும் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்திலையும் இந்த புதிய வாரத்திலும் நிலை நிற்கவும் உங்களை வழிநடத்தும்படியாய் அன்போடு வாழ்த்துவதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். திரு வருகை காலத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை, செகண்ட் சண்டே ஆஃப் அட்வென்ட் சீசன். எதற்காக இந்த நாள் அப்படின்னு போன வாரம் சொன்னேன். எதற்காக? 4 அட்வென்ட் சண்டேவன் 4 காரியங்களுக்காக சொன்னோம். போன வாரம் நம்பிக்கை, ஹோப். இது ஒரு ஊர் பேர் வேற சொல்லி சொன்னேன். இந்த கேண்டல் இதுக்காகன்ட்டு. அமைதி, பெத்லகேம் கேண்டல் என்று சொல்லுவாங்க. அமைதிக்காக இந்த ஞாயிறு, அமைதி இல்லாத இந்த உலகிற்கு அமைதி அளிக்கும்படியாக அமைதியின் அரசராக கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்? ஆண்டவர் எங்களுக்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால் எங்களை பகைக்கிறவர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி நாம் எதிர்பார்ப்போம். ஆனால் நம்ம எல்லோருக்கும் பெற்றோராகி இருக்கக்கூடிய கடவுள் நம்மிடையே அமைதியை ஏற்படுத்துவதற்காக மண்ணுலகிற்கு கிறிஸ்துவை அனுப்பினார். எனவே தான் இந்த அட்வென்ட் சீசனுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமை அமைதி ஞாயிறு என்று சொல்லி நினைவு கூறப்படுகிறது. வாழ்வு தரும் வார்த்தையாக வந்த இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறும்படியாக திருமறை ஞாயிறு என்று சொல்லியும் நினைவு கூறப்படுகிறது. ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் செய்ய வந்த யோவான் திருமுழுக்கினருடைய நாள் என்று சொல்லியும் இந்த நாள் அனுசரிக்கப்படுவதை நாம் பார்க்கலாம். திருச்சபையுடைய பாரம்பரியத்தின்படி இப்படியெல்லாம் இந்த நாள் நினைவு கூறப்படுகிறது. குறிப்பாக திருமறையின் நாள் என்று சொல்லி இது அழைக்கப்படுகிறது. யோவான் தன் 1ஆம் அதிகாரத்தில் மற்றவங்களாம் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பை குறித்து எழுதியிருப்பார்கள். யோவான் நேர சொல்லும் போது நம்ம எல்லாம் படைத்த வார்த்தையே மனுவுரு கொண்டு வந்து நம்மை மீட்டது என்று சொல்லி, வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று சொல்லி யோவான் தன் 1 அதிகாரத்திலே குறிப்பிடுவார். இயேசு கிறிஸ்து யார் என்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தையாகவே வந்தவர் ஆண்டவர் இயேசு என்று சொல்லி அவர் குறிப்பிட்டு இருப்பதை நாம் பார்க்கலாம். ஒருவேளை இந்த கடவுளுடைய வார்த்தைகளை சொல்லும்போது இந்த வார்த்தைகள் வாழ்வுள்ள வார்த்தைகளாக, வாழ்வு தருகின்ற வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் நமக்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒருவேளை இன்றைக்கு திருமுறை நம்ம எல்லார் கையிலும் இருக்குது, கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஆனால் ஒரு தலைமுறையில் வாழ்ந்த மக்களுக்கு இந்த திருமுறை அவனோட கையிலே கிடையாது. 15ஆம் 16ஆம் நூற்றாண்டு வரை மொழிபெயர்க்கப்படாமல் இந்த திருமறை யாருடைய கையிலும் இருக்காது. திருமறை எழுதப்பட்ட மொழி எதில் எழுதினாங்க? பழைய ஏற்பாடு. அதுதான் நம்ம இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கவர்னன்ட் புக்குன்னு சொல்கிறோம், முதல் உடன்படிக்கை நூல் என்று சொல்லி. அது எபிரேய மொழியிலே எழுதப்பட்டு இருக்கிறது. 2வது கவர்னன்ட் நூல் என்று சொல்லப்படுகின்ற, உடன்படிக்கை நூல் என்று சொல்லப்படுகின்ற புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டது. ஏன் இந்த வித்தியாசம்? தமிழ் நம்ம மொழி, அப்போ நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் இதில் எழுதப்பட வேண்டும், தமிழில் தான் எழுதப்பட வேண்டும். மற்ற மொழியில் இருப்பதை நம்முடைய இலக்கியமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போது இந்த முதல் உடன்படிக்கை நூல் என்று சொல்லக்கூடிய பழைய ஏற்பாடு எழுதப்பட்டது எபிரேய மொழி. அப்போ புதிய ஏற்பாடு எதில் தான் எழுதியிருக்கணும்? எபிரேய மொழியில் தான் எழுதியிருக்கணும். ஏன் அதை கிரேக்க மொழியில் எழுதியிருக்காங்க? மறந்துட்டாங்களோ? யோசிச்சிருக்கீங்களா? எதுவாக இருந்தால் எங்களுக்கு என்னங்க, எல்லாம் தமிழில் இருக்குது இல்லை? எபிரேய மொழி எழுதும்போது அதுவரை அவங்க ஒரு பொறுப்பில் இருந்தாங்க, அவங்கள ஆட்சி செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு கிரேக்கருடைய ஆட்சி காலம் வருது.
கிரேக்கருடைய சிறந்த அரசர் யாரு? மகா அலெக்சாண்டர் இல்லையா? அவர் தான் கிரேக்க அரசர்களே தலை சிறந்தவர். அவர் என்ன செய்கிறாரு? இந்த உலகம் முழுவதையும் பிடித்து விட வேண்டும் என்று சொல்லி முயற்சிக்கிறார். பல நாடுகளை போர் செய்து தன்னோடு கூட இணைத்துக் கொள்கிறார். நம்ம இந்தியாவுக்கு கூட வட இந்தியாவில் அவர் போரிட்டார் என்று சொல்லக்கூடிய வரலாற்று ஆதாரங்கள் உண்டு. அப்போ தான் ஆட்சியில் பிடித்த அந்த தேசம் முழுவதையும் கிரேக்க கலாச்சாரத்தை பின்பற்றும்படியாக அவர் சொன்னார். கிரேக்க தெய்வங்களை வணங்கும்படியாக கட்டளையிட்டார். கிரேக்க மொழி தான் அஃபிஷியல் லாங்குவேஜ், மற்ற மொழிகளை எல்லாம் பின்பற்றக்கூடாது, படிக்கக்கூடாது என்று சொல்லி முழுவதுமாக கிரேக்க மயமாக்கல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றினாங்க. இன்னைக்கு சுதந்திர இந்தியாவிலே அப்படிப்பட்ட மாற்றங்கள் நடைபெற வேண்டும் என்று சொல்லி அரசு விரும்புகிறது. அந்த நாட்களில் அரசர்களுடைய விருப்பம்படி. அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரசர் எவ்வழியோ மக்கள் அவ்வழி. அப்படின்னு என்ன அர்த்தம்? அரசர் என்ன செஞ்சாரோ அப்பெல்லாம் செஞ்சால் பிழைக்கலாம், இல்லைன்னா வாழ முடியாது இந்த நாட்டில்ன்றது அர்த்தம். அதனால் அரசருடைய தெய்வங்கள் அதை பின்பற்ற ஆரம்பிப்பாங்க. இப்படி தான் நடந்து கொண்டிருக்கும் போது தான் எல்லாத்தையுமே கிரேக்க மொழியில் அவர் மாற்றம் செய்கிறார். அப்போ எபிரேய மொழியை பின்பற்றக்கூடாது என்பதற்காக இந்த திருமுறையும் கூட அப்போ மறக்கடிக்கப்படுகிறது, டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க. அப்போ தான் எபிரேய மொழியை கிரேக்க மொழி மாற்றுறாங்க. யாருக்கும் எபிரேய மொழி மறந்து போச்சு. அதை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் கற்றுக் கொடுப்பதற்கு தடை விதிக்கப்படுகிறது. அப்போ கிரேக்க மொழியை கற்றிருந்ததுனால அன்னைக்கு அவங்க இந்த கிரேக்க மொழியில் தான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. அதனால தான் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டிருக்கிறது. இது ரெண்டு இல்லாமல் இயேசு கிறிஸ்துடைய ஆட்சியில் யார் இருந்தது? அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் அறைஞ்சது எந்த அரசாங்கம்? ஏரோதா. இயேசுவை சிலுவையில் அறைந்தது எந்த அரசாங்கம்? இப்போ ரோம அரசாங்கம். அவங்களுடைய மொழி என்ன மொழி? லத்தீன் மொழி. அதனால தான் சிலுவையின் மேலே என்ன செய்கிறாங்க? எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் லத்தீன் மொழியிலும் இவர் யூதருடைய அரசர் என்று சொல்லி எழுதி வைத்திருந்தாங்க, அந்த மூன்று மொழிகளும். அப்போ அந்த மக்கள் ஆட்சி செய்யனால் ரோம மொழி. எனவே இந்த மூன்று மொழிகளில் தான் திருமறை இருந்தது. அப்போ பைபிள் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் இந்த மூன்று மொழியை நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு தான் என்ன செய்ய முடியும்? பைபிளை படிக்க முடியும். பைபிள் என்ன செய்யக்கூடாது? டிரான்ஸ்லேஷன் பண்ணக்கூடாது. பண்ணால் அது தீட்டு என்று சொல்லி நம்பப்பட்டது ஒரு காலம். சர்ச் அதை அலோவ் பண்ணலை. முதல்ல இந்த திருமறையை மொழியாக்கம் செய்ய முயற்சி செய்கிறார் ஜான் விக்லிஃப் என்று சொல்லக்கூடியவர். இது டிரான்ஸ்லேஷன் பண்ணுறப்போ அவர் இறந்துடுறாரு. சில புக்ஸ் எல்லாம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. அவர் தவறு செய்து விட்டார் என்று சொல்லி திருச்சபை அவருக்கு தண்டனை கொடுக்குது. என்ன தண்டனை? அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையிலிருந்து அவருடைய உடலை எடுத்து பொது இடத்துல வச்சு எரிக்கிறாங்க. எதுக்காக? பைபிளெல்லாம் உங்கள் கையிலலாம் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி. இன்றைக்கி கையில் பைபிள் வச்சுக்கிறோம், சும்மா வந்துடுச்சு நம்ம நினைக்கிறோம். உங்கள் கையிலெல்லாம் பைபிள் வந்ததுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள் எத்தனையோ பேர். அடுத்து வில்லியம் டிண்டேல், இவங்களாம் கொல்லப்படுகிறார்கள், ஓடுறாங்க, மறைவாக இருக்கிறாங்க. டிரான்ஸ்லேஷன் பண்ணப்பட்ட பைபிள் கோதுமை மூட்டைக்குள்ளாக இங்கிலாந்து தேசத்துக்கு கப்பலில் அனுப்பப்பட்டது. அப்படி கடினமான நாட்கள் எல்லாம் கடந்து தான் நம்முடைய கையில் திருமறை வந்திருக்கிறது. இந்த ஆண்டோடைய வார்த்தை இதை பார்க்காத தலைமுறைகள் எத்தனையோ தலைமுறை. இதற்காக பல மைல் தூரம் நடந்து சென்றவர்கள் எத்தனையோ பேர். ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கு, அந்த வாசலில் வச்சுருப்பாங்க. அந்த வசனத்தை படிக்கிறதுக்காக இன்றைக்கி ஆலயத்துக்கு வரத்துக்கு நம்ம கஷ்டப்படுறோம் இல்லை? அதை படிப்பதற்காக பல மைல் தூரம் நடந்து சென்றவர்கள் அநேகர். ஏன்னா பைபிள் காஸ்ட்லி, வாங்க முடியாது. இன்றைக்கி இருக்கிற பிரிண்டிங் டெக்னாலஜி அன்றைக்கி இல்லை. தமிழில் திருமறையை மொழிபெயர்த்தவர் யார்? சீகன் பால்க். எந்த நாட்டுக்காரர் அவர்? தரங்கம்பாடி போயிருக்கீங்களா? அங்கே தான் வந்தார் அவர். எந்த நாட்டுக்காரர் அவர்? பாருங்க, இந்த பைபிளை கையில் வச்சுக்கிறீங்களே, இது நம்ம கையில் வரத்துக்கு யார் நமக்குன்றது கூட மறந்து போகிறீங்க. நன்றி இல்லாத ஜனமாக மாறிடுறோம்ல. யாருக்குமே நன்றி உடைகளாக இருக்கிறது இல்லை நம்ம, அது வேறு விஷயம். எந்த நாட்டுக்காரர் அவர்? ஜெர்மன் தேசத்தை சார்ந்தவர். தரங்கம்பாடியில் டேனிஷ் ஃபோர்ட் ஒன்று இருக்குது.
டென்மார்க் நாட்டு அந்த இடத்துல வியாபாரம் செய்து வராங்க. டென்மார்க் அரசர் அவர் என்ன பண்ணுறாரு, யாராவது இந்திய தேசத்துக்கு நற்செய்திக்காக அனுப்பணும், தன்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிற அந்த ஏரியாவுக்குன்னு முயற்சி பண்ணுறாரு. யாருமே வரலை டென்மார்க் தேசத்திலிருந்து. ஒரு ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் என்று சொல்வார்கள், டென்மார்க், நார்வே, ஹாலந்தெல்லாம் ரொம்ப வளமான பிரதேசங்கள். ஐரோப்பாவே வளமானது, அதில் சிறப்பாக வளமான பிரதேசங்கள், ரொம்ப அமைதியான நாடுகள், தனிநபருடைய வருமானம் எல்லாம் அதிகம். அந்த நாட்டில் இருந்து யாருமே முன் வரவில்லை. அப்போ தான் இவர் முன் வருகிறார். அவரும் அவருடைய நண்பர் புளுச்சோ என்று சொல்லக்கூடியவர்களும் என்ன பண்ணுறாங்க, இந்திய தேசத்துக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிகன் பால்க்கும் அவரும் வராங்க. கப்பலில் பல மைல் தூரம் பயணம். அன்றைக்கெல்லாம் கப்பல்லே சாப்ளின் இருப்பார். ஏன்னா கப்பல் பயணத்தில் குறைந்தபட்சம் ஒரு 10% இறந்து போயிடுவாங்க, நீண்ட கடல் பயணம் என்பதனால. அந்த அடக்க வழிபாட்டிற்காகவே சாப்ளின் இருப்பாங்க. அப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க, கடந்து வருகிறார்கள். வந்த உடனே ஏர்போர்ட்டில் வந்தோடனே வெளியே வர முடியாது. வர முடியுமா? இமிக்ரேஷன் செக்கப் உண்டு நமக்கு. அதே போல் அந்த இடத்துல அந்த கோட்டையில் இருந்த டேனிஷ் ஃபோர்ட்டில் இருந்தவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ளே வர முடியும். காலையில் வந்து இறங்கின அந்த கப்பலில் சாயந்தரம் வர நின்றுட்டு இருந்தார். எங்கே? இந்த கடல் ஓரத்தில். இன்றைக்கி நீங்கள் தரங்கம்பாடி போனால் அவர் நின்ன இடத்துல ஒரு ஸ்டாச்சு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல தான் 1506 ஜூலை 31 வந்து இறங்கி ஒரு நாளெல்லாம் நின்றுட்டு இருந்தார். எதற்காக? இந்திய தேசத்துக்கு வருவதற்காக, நமக்கெல்லாம் நற்செய்தி சொல்வதற்காக. நீங்கள் என்னன்னா ஜெபம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் நில்லுன்னா உட்காந்துக்கிறீங்க. யோசனை பண்ணி பாருங்க. உங்கள் கையில் பைபிள் வரத்துக்கு ஒரு மனுஷங்க காலையிலேருந்து சாயந்தரம் வர கடல் மண்ணிலே, தன் அறியாத ஒரு தேசத்தில், இந்த மாதிரி வெயிலே பார்க்காத ஒரு தேசத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, 12 மணி நேரம் நின்றுட்டு இருக்கார் எமிக்ரேஷன் செக்கப்புக்காக. யாரும் சேர் போட்டெல்லாம் வைக்கல. இன்றைக்கி நம்ம ஊரில் சேராவது இருக்குது. ஆனால் இந்த திருமறையை படிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் 2 நிமிஷம் 3 நிமிஷம் நிற்பதற்கு நமக்கு கஷ்டமாகுது. எப்படி இருக்குது பாருங்கள். அப்படி அவங்க நின்னதுனால தான் இன்றைக்கி இந்த திருமறையை நம்முடைய கரங்களில் வந்திருக்கிறது. இங்கிருந்து போய் அச்சு இயந்திரங்களை எடுத்து கொண்டு வந்து ஜெர்மனில் போய் நமக்காக பணத்தை வாங்கிட்டு வந்து இங்கே அச்சிரத்தை எடுத்து தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி திருமறையை கொடுத்தார். இப்படி பல நிலைகளை கடந்து தான் இன்றைக்கி திருமறை நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இந்த பைபிளை பார்க்கும் போதெல்லாம் எத்தனையோ பேருடைய தியாகங்களை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அதனால தான் பைபிளில் ரெட் கலரில் போட்டிருக்காங்க பெயிண்ட். எத்தனையோ பேர் ரத்தம் சிந்தினால தான் உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலும் இந்த திருமறை கிடைத்திருக்கிறது, இந்த ஆண்டவருடைய வார்த்தை. அப்போ நம்ம படிக்கும் போதெல்லாம் எத்தனையோ பேருடைய தியாகங்களை நாம் நினைவு கூற வேண்டும். எத்தனையோ பேர் தன்னுடைய செல்வங்களை கொடுத்ததை நாம் நினைவு கூற வேண்டும். அவங்க பேரையாவது நாம் தெரிஞ்சுட்டு நன்றி சொல்லணும். ஜெபம் பண்ணும்போது சிகன் பால்க்குக்காக நன்றி. இந்த திருமறை எங்களுடைய கரங்களில் வருவதற்காக தங்களுடைய வாழ்வை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதெல்லாம் கடந்து இந்த தலைமுறையில் நம்முடைய கரங்களிலே திருமறை கிடைத்திருக்கிறது. காசு கொடுத்தா வாங்கிக்கலாம், இட்ஸ் அவைலபிள். ஒரு காலத்தில் எவ்வளோ கொடுத்தாலும் நீங்கள் வாங்க முடியாது. எனவே இந்த திருமறையை எத்தனை முறை நம்ம படிச்சிருப்போம். இந்த திருமறையை இதை சுமந்து கொண்டு வரோம். படித்திருக்கிறோமா? முழுவதுமாக எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? கை தூக்குங்களா. ஒரு வாட்டியாவது என் வாழ்நாளில் பைபிளை முழுசாக படிச்சிருக்கேங்க. மற்றவங்களாம் எப்போ படிக்க போகிறீங்க? படிங்க, ஒரு முறையாவது படிங்க. காலமெல்லாம் இந்த பைபிளை சுமந்துட்டு வரும். வாழ்க்கையில் நம்ம படித்த புக்கெல்லாம் அடிக்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் வரும்? டாப் மேலே போய்டும் நினைக்கிறேன். நியூஸ் பேப்பர் படிக்கணும், எவ்வளோ போடுவோம். இல்லை வருஷத்துக்கு 5 முறை 6 முறை இந்த திருமறையை படிக்கிறவர்கள் இருக்கிறாங்க. தயவுசெய்து திருமறையை படிப்பதற்கு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க. நான் 15 வயசில் முதல்ல படித்து முடித்தேன் பைபிளை, 11 மாதங்கள். அதனால் தொடர்ந்து படிங்கள். இந்த திருமறையை நீங்கள் சுமந்து சென்றால் திருமறை உங்களை சுமந்து செல்லும் என்று சொல்வார்கள். எனவே நம்பிக்கையோடு கடவுளுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு நாம் முயற்சி செய்வோம். இந்த திருமறை, இந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கு என்னெல்லாம் செய்கிறது என்பதை குறித்து தான் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமுறை பகுதிகள் சொல்கிறது. மனம் மாற்றத்துக்காக நம்மை அழைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்று சொல்லி 2 ராஜாக்கள் 22 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கை
ரொம்ப மோசமாக இருந்தது. மனாசே அரசர் அந்த மக்களை ஆட்சி செய்யும்போது பல சிலை வழிபாடுகளுக்கு உள்ளாகி விட்டார்கள், சிலைகளை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள், கடவுளை மறந்து விட்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். இந்த நிலையில தான் ஆண்டவருடைய வார்த்தையை முற்றிலுமாக மறந்து போய்விட்டார்கள். ஏன்னா அன்றைக்கி ஏதோ ஒரு இடத்துல தான் இந்த தோல் சுருள் இருக்கும், அதை தான் படிப்பாங்க, அதை கேட்டு தான் மக்கள் கடவுளுடைய வார்த்தையை தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லாருமே மறந்துட்டா என்ன போச்சுன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஆலயத்தில் கொண்டு போய் கடவுளுடைய வார்த்தையை வைத்து விட்டார்கள், யாருமே அதை தேடவில்லை, ஆலயத்திற்கு வருவதும் கிடையாது. அவங்க விருப்பப்பட்ட தெய்வங்களை சிலை வழிபாட்டை வணங்கி கொண்டு இஷ்டம் போல வாழ்ந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட நேரத்தை தான் ஆலயத்தை சுத்திகரிப்பதற்காக யோசியா அரசர் முயற்சி செய்கிறார். அப்படி முயற்சி செய்யும்போது தான் இந்த 22ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தமது ஆட்சியின் 18ஆம் ஆண்டில் அரசர் யோசியா மெசுல்லாமின் மகன் அர்சலியாவின் மகன் சாப்பான் எனும் எழுத்தினை ஆண்டவருடைய இல்லத்திற்கு அனுப்பி, ஆண்டவருடைய இல்லத்தை நீ புனரமைக்க வேண்டும், அதை ரெனோவேஷன் பண்ணுன்னு சொல்கிறார். அப்படி ரெனோவேஷன் பண்ணி அந்த ஆலயத்தை பழுது பார்க்கின்ற போது தான் கடவுளுடைய வார்த்தைகளை அவர்கள் கண்டுபிடிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். தலைமை குரு இல்கியா அதை கண்டுபிடித்து எழுத்தராகிய சாப்பானிடத்திலே ஆண்டவருடைய இல்லத்திலே ஒரு சட்ட நூலை கண்டெடுத்தேன் என்று சொல்கிறார்கள். இதுதான் நமக்கு உபாகமும் டியூட்ரானமி என்று சொல்கிறோமே அந்த நூல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அதை எடுத்து என்ன பண்ணுறாங்களா, அரசர் முன்னிலையில் அதை படித்து காட்டுகிறார்கள். அப்போ அரசர் உடனே என்ன பண்ணிட்டாராம், என்ன பண்றாரு? 11ஆம் வசனம் படிங்க. தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். ஏன்? ஆள் பாதி ஆடை பாதி. ஆடை எதை வெளிப்படுத்துகிறது? நம்ம யாருன்னு வெளிப்படுத்துகிறது. நம்ம ஸ்டேட்டஸுக்காக ஆடைகளை பார்க்கிறோம், உடைகளை பார்க்கிறோம். எவ்வளோ லட்சம் கொடுத்தும் செலவு பண்ணுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு நாள் கல்யாணத்துக்கே கூட எவ்வளோ வேணால் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதுதான் எனக்கு பெருமை என்று சொல்லி நினைக்கிறேன். ஆனால் ஒரு அரசர் இந்த கடவுளுடைய வார்த்தைகளை படிக்கும்போது, கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றாத எனக்கு, இந்த வார்த்தைகள் எப்படி நடக்காத எனக்கு என்ன ஆடை வேண்டி இருக்கிறது? அதனுடைய அடையாளம் தான், ஐயோ நான் இப்படி வாழலையே, இப்படி நடந்துக்கலையே. தன் இருதயத்தை கிழித்துக் கொள்வதனுடைய அடையாளமாக தன் ஆடைகளை கொடுத்துக் கொள்க. எனக்கு மேன்மை இல்லை, எனக்கு மகிமை இல்லை. ஏனென்று சொன்னால் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவனாக, அதை பின்பற்றாதவனாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆடைகளை அவர் கிழித்து கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்கலாம் இல்லையா? அதனால தான் அவர் சொல்றார், இந்த நூலில் எழுதப்பட்டுள்ளவற்றிற்கு நம் மூதாதையர்கள் செவி கொடுக்கவும் இல்லை, அவற்றின்படி நடக்கவும் இல்லை. இதனால் ஆண்டவருடைய சினம் நமக்கு எதிராக கொழுந்து விட்டு எரிகிறது. அது மாத்திரமல்ல, எடுத்துட்டு எங்கே போகிறாங்க பாருங்க. குரு இல்கியாவும் அகிகாவும் அக்போரும் சாப்பானும் அசையாவும் குல்தா என்ற இறைவாக்கினரிடம் சென்று அவரை கண்டு பேசினர். இல்லை, அந்த அம்மா கிட்ட சொல்கிறாங்க, கடவுளுடைய வார்த்தை இப்படி இருக்கிறதே, நாங்கள் என்ன செய்யணும், இதுபடி நடக்கலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க ஆண்டவர் இதனால் என்னென்ன செய்ய போகிறார் என்று சொல்லி இதெல்லாம் கடவுளுக்கு விரோதமாக இருந்தது என்று சொல்லி சொல்கிறார்கள். 17ஆம் வசனத்தில் யாரா படிங்க. ஏனெனில் அவர்கள் என்னை புறக்கணித்து விட்டு வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினர். பாருங்க, என்னை புறக்கணித்து விட்டு வேற்று தெய்வங்களுக்கு தூபம் காட்டினார்கள். அப்புறம் தங்கள் கைவினையான சிலைகள் அனைத்தாலும் எனக்கு சினமூட்டினர். எனவே இவ்விடத்தின் மேல் கொண்ட என் சினம் கனன்று எழியும், அதை தணிக்க இயலாது. இந்த சிலை வழிபாடை பின்பற்றும் போது கடவுளுக்கு என்ன வருதான்? கடவுளுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிறார்கள். இன்னைக்கு நாம் சொல்லலாம், நாங்கள் சிலையெல்லாம் வணங்குறது இல்லைங்க, ஆனால் அதற்கு பதிலாக சிலை என்று சொல்லி நமக்கு சிலவற்றை வைத்து கொண்டிருக்கிறோம். சில நேரங்களில் நம்முடைய பெருமைகள் நமக்கு சிலையாய் மாறிவிடுகிறது, நம்முடைய குடும்ப பாரியங்கள் நமக்கு சிலையாய் மாறிவிடுகிறது, நம்முடைய பொருளாதாரம் சிலையாய் மாறிவிடுகிறது, நம்முடைய சாதிய எண்ணங்கள் சிலையாய் மாறிவிடுகிறது, சமயத்தை குறித்து டினாமினேஷனை குறித்த பெருமைகள் நமக்கு சிலையாக மாறிவிடுகிறது. இல்லை, சில என்ன அர்த்தம், கடவுளை விட்டு நம்ம எதெல்லாம் பிரிக்குதோ அதெல்லாம் சிலை வழிபாடு. அதனால தான் கடவுளுடைய கோபம் கனன்று எழுகிறது என்று சொல்லி இந்த இடத்துல உல்தா தீர்க்கதரிசியின் வழியாக கடவுள் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கலாம். சில நேரத்தில் பொருள் ஆசை, வேதம் சொல்லுகிறது பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. இன்னைக்கு எல்லா இடத்துலையும் பிரச்சனைக்கு காரணமே பொருளாசை. ஆலயமாக இருந்தாலும், குடும்பங்களாக இருந்தாலும், சமூகமாக இருந்தாலும், தேசங்களாக இருந்தாலும் அடிப்படை பிரச்சனை எதனால் வருது? பணம். சர்ச்சில் என்ன பிரச்சனை? பணம். சரியாக செய்யணும்னா அது ஏற்றுக்க முடியல.
ஏதோ வியாபாரங்களில் நடப்பதை போல தான் திருச்சபைகளும் இன்னைக்கு விதிவிலக்கல்ல. ஊழியங்களும் அதுதான் பிரச்சனை. பணம் 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 பணம். ஆனால் வேதம் சொல்லுகிறது பொருளாசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. இப்போ பிரச்சனைகளுடைய அடிப்படை அதுதான். வேத வசனம் பொய் சொல்லாது. இப்போ எங்கேயாவது ஒரு பிரச்சனை என்ன, அதுக்கு காரணம் என்னன்னு யோசிங்க. பின்னாடி என்ன இருக்கிறது? இந்த பொருளாசை, இந்த பண ஆசை. சில நேரங்களில் ஜெபிக்க ஆசைப்படுகிறோம், ஆனால் வேத வசனத்தை கவனிக்காமலே ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். பைபிள் சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவி விளக்கினுடைய ஜெபம் அருவருப்பானது. இந்த வேத வார்த்தைகளின்படி நடக்காமல், வேத வசனங்களை கேட்டும் மணந்திருந்தாமல் போய் ஜெபம் பண்ணிட்டா போதும்னா கர்த்தர் அருவருப்பான்னு நினைக்கிறார். சிலரோட நமக்கு பேச பிடிக்காது, சில பேசும்போது நம்ம திரும்பி போயிடுவோம். ஒருவேளை வேதத்தை கேட்காத நிலையில, வேத வசனங்களுக்கு கீழ்ப்படியாத நிலையில நீங்கள் ஜெபம் செய்வீர்களானால் அந்த ஜெபம் கடவுளுக்கு முன்பாக அருவருப்பாய் இருக்கிறது. அதுக்கு நீங்கள் ஜெபம் செய்யாமே இருந்துட்டா நல்லது. இந்த வேதத்தை பின்பற்ற முடியல, இதை படித்து என்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னா ஜெபம் செய்வதில் அர்த்தமே இல்லை. அது கடவுளுக்கு முன்னாடி எப்படி இருக்குதா? அருவருப்பாக இருக்குது. கடவுளுடைய முகம் என்ன ஆகும்? கோபப்படும். வேத வசனங்களை நாம் கீழ்ப்படியும். அதனால தான் வேத வசனத்தை படித்தோடனே தன்னுடைய மேன்மையை உதறி தள்ளினார் யோசியா அரசர் என்று சொல்லி பார்க்கலாம். அதனால தான் இன்றைக்கி நம்ம அவரை குறித்து யோசிக்கிறோம். இந்த கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுவதற்காக தீர்க்கதரிசனத்தில் செல்கிறார். எல்லா மக்களையும் கூப்பிட்டு ஆண்டவருடைய வார்த்தை என்னன்றதை படித்து காட்டுறார். அது பிறகு நீங்கள் படித்து பார்க்கணும். கேட்பது மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறார். 23ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா யோசியா என்ன பண்ணுறாரா? வேற்று தெய்வ வழிபாட்டை முற்றிலுமாக அவர் ஒழிக்கிறார் இல்லையா? மக்களை உடன்படிக்கை செய்ய சொல்கிறார், கடவுளுடைய வார்த்தையை பின்பற்றுவோம் என்று சொல்லி. உபவாச ஜபத்தில் உங்களோடு கூட இந்த செய்தியை நான் ஏற்கனவே பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இல்லை? அதெல்லாம் சொல்கிறார் பாருங்கள். என்ன பண்ணுறாரு பாருங்கள். 6ஆம் வசனத்தில், ஆண்டவரின் இல்லத்திலிருந்து கடவுளுடைய கோயிலில் என்ன பண்ணிட்டாங்க? அந்நிய தெய்வ சிலைகளை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். அசேராவை அகற்றி எருசலேமுக்கு வெளியே உள்ள கிதரோன் நீரோடைக்கு கொண்டு சென்றார்கள். அங்கே அதை சுட்டெரித்து தூளாக்கி அத்தூளை பொதுமக்களின் கல்லறைகளின் மேல் தூவுமாறு பணித்தார். ஆண்டோடைய இல்லத்திலிருந்து விளையாண்டவரின் விடுதிகளையும் அசேராவுக்கு தேவையான துணிகளை நெய்த பெண்களின் விடுதிகளையும் இடித்து தள்ளினார்கள். சர்ச் கேம்பஸில் எல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. இன்னைக்கு சில நேரத்தில் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கு இருக்க சூழ்நிலையும் எல்லா தீமைகளும் நடக்கக்கூடிய இடமாக மாறி இருந்தது. இதெல்லாம் போனாதான் கடவுள் உள்ள வர முடியும். ஏன்னா அசுத்தமான இடங்களிலே தேவன் என்ன பண்றதில்ல? வாசம் செய்வது கிடையாது. இல்லை, சில நேரத்தில் ஆண்டவர் சொல்றார், சிலது நமக்கு கஷ்டமாக இருக்கு, ஆனால் அவர் சொல்லும் போது நமக்கு வேறு வழி இல்லை. மோசையை பார்த்தே சொல்றார், இது பரிசுத்தமான இடம், உன்னுடைய அழட்டுன்றார். கடவுளை சந்திக்கணும்னா நம்ம காலில் என்ன இருக்கக்கூடாதுன்றாரு. நான் சொல்ல, கடவுள் சொல்றது. சில நேரங்களில் இதெல்லாம் கடவுளுக்கும் நமக்கும் தூரத்தை அதிகமாகுது. பரிசுத்தத்தை பின்பற்ற வேண்டிய இந்த சபையில அசுத்தமான மக்கள் இருக்கிற வரை கடவுள் எப்படி இந்த இடத்துல வர முடியும்? சில நேரத்தில் இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். கடவுள் இருக்கிற சபைகளாக நம்முடைய சபைகள் இருக்கிறதா, கடவுளை இல்லாமல் இருக்கக்கூடிய சபைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? வேதத்தை பின்பற்றி ஜெபிக்கிற மக்களாக இருக்கிறோமா? வேத வசனங்களுக்கு செவி கொடுக்காமல் வெறும் ஜெபம் செய்து விட்டால் ஆண்டவர் கேட்டு விடுவார் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யோசியா எல்லாம் செஞ்சார். வேத வசனத்தை கேட்டார், தன்னை ஒப்பு கொடுத்தார், தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு தான் நல்லா தான் போதுன்னு யோசிக்கல. அப்படி செய்ய முடியாது. தீர்க்கதரிசனத்தில் போய் கேட்கிறார், எல்லா மக்களையும் கூப்பிட்டு உடன்படிக்கை செய்ய சொல்லி சொல்றார். அவருடைய கடமை அது. இன்னைக்கு மக்களுக்கு எது தேவைன்றது தெரியும், எது சொன்னால் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு தெரியும். ஆனால் கடவுளை பிரியப்படுத்த முடியாது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லதன்னு சொல்றார். இதற்கு மிஞ்சினது தீமை. இதுக்கு மேலே உன்னை கூட்டினாலும் உனக்கு கழிச்சாலும் தீமை. இந்த ஆண்டோடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிந்ததுனால தான் அன்றைக்கு கடவுளுடைய கோபம் இந்த தேசத்தை விட்டு கொஞ்ச நாளாவது விலகி இருந்துச்சு. என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க பாருங்க, குழந்தைகளை கூட பலி கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அந்த அசிரியருடைய தெய்வத்துடைய பழக்கத்தை 10ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும். இப்படி எல்லாவற்றையும் அகற்றி பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார் 21ஆம் வசனத்தில். இல்லை பாருங்க, பரிசுத்தம் இல்லாத இடத்துல பண்டிகையை கொண்டாட முடியாது. பரிசுத்தம் இல்லாத இடத்துல கடவுளை வர வைக்க முடியாது. எல்லாம் செஞ்சுட்டு பாஸ்கா பண்டிகையை கொண்டாடுகிறார். அப்படிப்பட்ட பாஸ்கா பண்டிகை என்னாச்சா மிக சிறப்பாக நடைபெற்றது என்று சொல்லி சொல்வதை நாம் பார்க்கலாம். அதனுடைய விளைவு பாருங்க, 27ஆம் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு?
ஏற்கனவே அந்த வட தேசம் என்று சொல்லக்கூடிய இஸ்ரவேல் தேசம் அசீரிய இடத்துல போயிடுச்சு. இந்த யூதா தேசத்தையும் நான் தள்ளி விடுவேன், எருசலேமையும் தள்ளி விடுவேன்னு சொல்றாரு. அப்புறம் சாலமோன் கிட்ட சொன்னார். என்ன சொன்னார்? என் பெயர் இங்கே விளங்கும், இந்த கோயிலில் நிலைச்சு நிற்கும்னு சொன்னார். இப்போ என்ன சொல்றார்? நான் சொன்ன வார்த்தையை உதறி தள்ளுவேன். கடவுளுடைய வார்த்தை மாறும். நீங்கள் மாறுறப்ப அவரும் மாறுவார். சொல்லிட்டாருங்க, கடைசி வரை அப்படியே இருப்பார். இல்லை, பெயர் விளங்கும் என்று சொல்கிறார், இப்போ உதறி தள்ளுவேன் என்று சொல்கிறார். வெளியே போயிட்டார். அதனுடைய விளைவு நேபுகாத்நேச்சர் இடிச்சு போட்டார் அந்த கோயிலில், ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடிக்கு. சில நேரங்களில் நம்முடைய திருச்சபைகள் வளர்ச்சி இல்லைன்னு நம்ம நினைக்கிறோம், பெருகலன்னு நினைக்கிறோன்னா கடவுள் அங்கே இல்லையோ, இருக்கிறாரா, அது யோசிக்க கற்றுக்கொள்ளணும். கடவுள் இல்லாத இடத்துல வளர்ச்சியை காண முடியாது. கடவுளுக்கு விருப்பம் இல்லாத இடத்துல கடவுள் இருக்க மாட்டார். இல்லை, இவ்வளவு செஞ்சு கூட ஆண்டவர் இந்த கோயிலை உதறி தள்ளுவேன் என்று சொல்கிறார். அதெல்லாம் நீங்கள் 2 ராஜாதிகள் கடைசி புத்தகத்தில் அந்த மக்களுடைய காரியங்களை பார்க்கலாம். எனவே திருமுறை நம்முடைய கரங்களில் கொடுக்கப்பட்ட கடவுளுடைய வார்த்தைகளை படிப்பதற்கு மாத்திரமல்ல, கேட்பதற்கு மாத்திரம். சில நேரத்தில் சொல்லுவாங்க, எல்லாம் எனக்கு தெரியுங்க. என்ன லாபம்? தெரிவது பின்பற்றுவதற்காக தான். எனக்கு ஒரு விஷயம் தெரியும்னா அதை செஞ்சால் தான் அதுக்கு பிரயோஜனம். தெரியுன்றதுல ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சில நேரங்களில் வார நாட்களில் சிலர் வருவாங்க, வந்து சந்தா கார்டை வாங்கி என்ன பண்ணுவாங்க, இந்த பாக்ஸில் போட்டு போவாங்க. நான் இங்கே உக்காந்து என்ன சொல்லுவேன், ஏன் சண்டே கோயிலுக்கு வர மாட்டிங்களா? இல்லை அங்கே போனோம் இங்கே போனோம் இப்படி எடுத்துன்னு வந்து போடுறது உங்களுக்கு என்ன கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸில் போஸ்ட் பாக்ஸில் போகிற மாதிரி போகிறது உங்களுக்கு ஒருபோதும் ஆசீர்வாதமாக இருக்காது. நாமே வந்து நம்முடைய கரங்களில் கொடுக்கணும். கடவுள்கிட்ட கொடுக்குறோன்ற பயம் இருந்தால் எப்படி கொடுப்பீங்க? உண்மையாகவே கடவுளுக்கு இந்த காணிக்கை படைக்கிறோன்ற பயம் இருந்தால் கடவுள்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறீங்கன்னா எப்படி கொடுப்பீங்க? யாராவது அதிகாரத்தில் இருக்கவங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷால் போடுறதுக்கு ஆசைப்பட்றோம், அவங்களுக்கு மாலை போடுறதுக்கு ஆசைப்பட்றோம், அவங்க முன்னாடி ஃபோட்டோ எடுத்துக்க ஆசைப்பட்றோம். எல்லாரும் விட உயர்ந்தவர் ஆண்டவர் என்று சொல்லிக்கிறோமே, அவருக்கு ஒன்று நான் படைக்க போகிறேன்னா என் கையில் கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுவோமா, இல்லை எங்கன்னா போட்டு போகலான்னு ஆசைப்படுவோமா? பாருங்கள், சின்ன சின்ன காரியம்தான். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னை கனவீனப்படுத்துகிறவர்களை நான் கனவீனம் பண்ணுவேன். நமக்கு யாராவது ஒரு இன்விடேஷன் எடுத்து வந்து பாக்ஸில் போட்டு போகிறாங்க, போவீங்களா? உங்கள் சொந்தக்கார யாரோ எடுத்துன்னு வந்து உங்கள் போஸ்ட் பாக்ஸில் போட்டு போகிறாங்க, உங்கள் வீட்டு வாசலில் போட்டு போகிறாங்க, போவீங்களா கல்யாணத்துக்கு? அப்போ உங்களது ஏற்றுப்பார் ஆண்டவர் இந்த பாக்ஸில் போட்டு போனால்? யோசிச்சு பண்ணி பாருங்கள். நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும், நீங்கள் எதிர்பார்க்கிறபடி. அதனால தான் பிறர் தனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை நீங்களும் மற்றவர்களுக்கு செய்யணும். சாதாரண ஒரு மனுஷனே எனக்கு இன்விடேஷன் நேரில் வந்து கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறோம். ஒரு ஐயருக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணுறீங்க, மனசில் என்ன நினைக்கிறீங்களோ வெளியே எடுத்துகிட்டு வந்து பழங்கள் அது இது எடுத்து வந்து கொடுத்துட்றீங்க. அப்போ ஒரு மனுஷனுக்கே அப்படி கொடுக்கும்போது ஆண்டவருக்கு எப்படி கொடுக்கணும் யோசிங்க. கடவுளுடைய பிரதிநிதி என்பதனால தான் எனக்கு அதை மதிக்கிறீங்க. அப்போ ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும், என்னை விட அதிகமாக கொடுக்கணும்ல. சின்ன சின்ன காரியம்தான், ஆனால் நம்ம அதை எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதிலும் கவனத்தோடு நம்ம செயல்படும் போது தான் நம்ம செய்கிற காரியங்கள் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமானதாக மாறும். ரெண்டாவது, இந்த கடவுளுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய வாழ்க்கையாக இருக்கிறது. நம்ம படிக்க கேட்ட எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கிறோம். இந்த 12ஆம் வசனம் இவ்வாறு சொல்கிறது, கடவுளுடைய வார்த்தை என்ன வார்த்தையா? உயிருள்ள வார்த்தை. அதனால தான் ஆண்டவர் ஓமையை சொல்லும்போது சொல்கிறார், விதையோடு கடவுளுடைய வார்த்தையை ஒப்பிடுவார். விதையில் என்ன இருக்குது? உயிர் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உயிர் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையில் குறை இல்லை. நம்முடைய இருதயங்கள் தான் மாறி இருக்கிறது. கல்லான இருதயமாக இருக்குது, கல்ல விளையாது. முள்ளுள்ள இருதயமாக இருக்கிறது, பலன் கொடுக்காது. வழியோரத்தில் விதைக்கப்பட்ட நிலத்தை போல நம்முடைய இருதயம் இருக்கிறது. இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு போயிட்டே இருக்கிறோம். நம்முடைய இருதயம் நல்ல நிலமாக இருந்தால் இந்த விதை பலன் தரக்கூடியதாக மாறும். விதையில் பிரச்சனை இல்லைங்க, நிலத்தில் பிரச்சனை. இன்னைக்கு என் இருதயம் எப்படி இருக்குது?
கடவுளுடைய விதை விளையக்கூடிய, கடவுளுடைய வார்த்தை விளையக்கூடிய நிலமாக இருக்கிறதா, அல்லது கற்பாறையாய் கடவுளுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காத, ஆண்டவருடைய வார்த்தை கேட்கவே மாட்டேன், இப்படி தான் இருப்பேன். அதுதான் இன்றைக்கு தலைப்பு. என்ன தலைப்பு? இருப்பு நிலையை அரைக்கூவலிடம் இறைவார்த்தை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க இருக்கிற நிலையை மாற்ற சொல்லி உங்களுக்கு அரைக்கூவலுக்கு விடுபடுகிறது. இப்படி இருக்காத, எது சொல்லுதான்? கடவுளுடைய வார்த்தை. இல்லை, அது என்ன பண்ணுதான் பாருங்க. அது ஆற்றல் வாய்ந்தது. உயிருள்ள வார்த்தை மாத்திரமல்ல, ஆற்றல் வாய்ந்தது. எப்படி ஆற்றல் வாய்ந்ததுன்னு சொல்றாரு? இரு பக்கமும் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது, ஆன்மாவையும் ஆவியும் பிரிக்கக்கூடிய அளவிற்கு குத்தி ஊடுருவுகிறது. இது பாருங்க, எலும்பு மூட்டையும் மஜ்ஜையும், போன் மரோ என்று சொல்வார்கள், எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மஜ்ஜை, அதையும் இந்த எலும்பியும் கூட பிரிக்க முடியாதது. அதை பிரிக்கக்கூடிய அளவிற்கு ஆற்றல் வாய்ந்தது. அப்ப இந்த வார்த்தை நம்ம யாருன்னு கடவுளுக்கு காட்டோம்ல. இந்த வார்த்தை நம்முடைய சிந்தனை என்ன, நம்முடைய வாழ்க்கை என்ன என்பதை கடவுளுக்கு வெளிப்படுத்தும்ல. அதுதான் அவர் சொல்றார். உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறது. இல்லை, படைப்பு இதுவும் கடவுளுடைய பார்வைக்கு மறைவாய் இல்லை, அவருடைய கண்களுக்கு முன் அனைத்து மறைவின்றி வெளிப்படையாக இருக்கின்றன. பழைய மொழிபெயர்ப்பில் என்னன்னு போட்டிருப்பாங்க? என்ன போட்டிருப்பாங்க? படிங்க அதை, 13ஆம் வசனம். அவருடைய வார்த்தைக்கு மறைவானது எதுவும் இல்லை, கண்களுக்கு முன் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கிறது. வெளியரங்கமாக நிர்வாணமாக இருக்கிறதுன்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தமா? ஆண்டோடைய வார்த்தையை கேட்காத நம்ம எப்படி இருக்கிறோமா? கடவுளுடைய பார்வையில் நிர்வாணமாக இருக்கிறோம். அதுதான் அவர் சொல்றார், அனைத்தும் மறைவின்றி வெளிப்படையாக இருக்கின்றன. யாருக்கு கணக்கு உபயோகிக்கணுமா? அவருக்கு. அவரு உங்க தலைவருங்க இல்லை. சினத்தில் நம்ம சொல்றோம் இவர் தாங்க இல்லைங்க எல்லாம். அவருக்கு கணக்கு உபயோகிக்க முடியாது. நீங்க யாருக்கு உபயோகிக்கணும்? கடவுளுக்கு கணக்கு உபயோகிக்க வேண்டும். சின்னத்தில் போஸ்ட்மேன் பின்னாடி சுற்றி நிற்கிறோம். இவர் தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்தாருங்க அப்படின்ட்டு, இவர் தான் எனக்கு மணி ஆர்டர் கொடுத்தாருன்ட்டு கடவுளை மறந்துடுறோம். அவர் ஒருவருக்கே நாம் கணக்கு உபயோகிக்க வேண்டும். வாழ்வு தரும் வார்த்தைகளை பின்பற்றுவதற்கு, அது நம்மை ஊடுருவதற்கு, அது நம்மை தூய்மையாய் மாற்றுவதற்கு ஒப்பு கொடுக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகின்றோம். நிறைவாக ஆண்டவருடைய வார்த்தையாய் வந்த கிறிஸ்துவை குறித்து யோவான் திருமுழுக்கினருடைய அவருடைய பிறப்பை குறித்து செகரியா பாடக்கூடிய ஒரு பாடலை தான் நம்ம இன்றைக்கு பார்க்கிறோம் நற்செய்தி பகுதியில். என்ன சொல்றாரு? கடவுள் தன் மக்களை சந்திக்கிறார். எதற்காக சந்திக்கிறாரா? மீட்பிற்காக சந்திக்கிறார். அதான் இந்த இடத்துல சொல்றார். 68 75 வரை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் ஆண்டவராகிய கடவுளை போற்றுவோம், தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். நம்மை விடுவிக்கும்படியாக அவர் வருகிறார். கடவுள் வருகிறார் என்று சொன்னாலே எதற்காக வருகிறாராம்? தன்னுடைய மக்களை விடுவிக்கும்படியாக வருகிறார். இட்ஸ் நாட் அன் ஆக்சிடென்டல், இட்ஸ் இன்டென்ஷனல். ஏதோ நடந்துச்சுன்றது இல்லை, இன்டென்ஷனாக ஆண்டவர் வரார். நம்மை மீட்பதற்காக வருகிறார். இஸ்ரேல் மக்கள் அன்றைக்கி எகிப்தில் கதறிய போது அவர்களை மீட்டுக் கொள்வதற்காக அவர் இறங்கி வந்தார். என் மக்களை மீட்பதற்காகவே இறங்கி வந்தேன். இன்னைக்கு இறங்கி வருகிறார். எதற்காக? நம்மை விடுவிப்பதற்காக. அதுதான் இந்த இடத்துல சொல்றார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில எத்தனை வருஷமா? 400 ஆண்டுகள். என்ன சொல்லுவாங்க? அதை இருண்ட நாட்கள் என்று சொல்வார்கள். ஏன் உலகம் இருண்டா இருந்துச்சுன்றது இல்லை, வாழ்வு தருகிற கடவுளுடைய வார்த்தையே இல்லை, வெளிப்படையான தரிசனங்கள் ஒன்றும் கிடையாது. அதனால தான் இன்னைக்கு சகரியாவுக்கு நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. இந்த இன்டர் டெஸ்டமென்ட் பீரியட் என்று சொல்வார்கள். இஸ்ரேல் வரலாற்றில் மிக கொடுமையான காலம். ஏன் இதனால என்ன? கடவுளுடைய வார்த்தையே வரலையே, கடவுள் பேசாமையே போயிட்டாரு. பேசி நீங்க கேட்கறது இல்லைன்ட்டு 400 ஆண்டுகள் ஆண்டவர் பேசாமே போயிட்டார். அந்த தலைமுறையெல்லாம் அந்த கீழ்ப்படியாதவங்க எல்லாம் போயிட்டாங்க. போயிட்ட பிறகுதான் 400 ஆண்டுகள் கழித்து கடவுள் பேசுகிறார். இல்லை, ரொம்ப நீண்ட காலத்திற்கு பிறகு ஆண்டவர் பேசுகிறார்.
எல்லாம் நினச்சாங்க கடவுள் மறந்துட்டார், அவ்வளோதான். இல்லை, அவர் நம்மை நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர். அவர் சொன்ன வாக்கை அவர் மாறுறது கிடையாது. அதனால தான் 69-70 வசனத்தில் அவர் என்ன பண்ணுறாரு? தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவரை நமக்காக தோன்ற செய்தார். ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, எப்போ சொன்னார் ஏசையா? BC 800 சொல்கிறார். கிறிஸ்து பிறப்பதற்கு 800 ஆண்டுகளுக்கு முன்பாக. யோசனை பண்ணி பாருங்க. 800 ஆண்டுகள் கடந்து ஏற்குறைய 800 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறவே இல்லை. அப்போ கடவுள் எல்லாத்தையும் மறந்துட்டார் என்று சொல்லி கொண்டிருக்கும் போது தான் சொன்ன வார்த்தைகளை நினைவில் வைத்திருக்கக்கூடிய ஆண்டவராக. இன்னைக்கு மனுஷன் சொல்கிற வார்த்தைகள் மாறும். நேற்று ஒன்று சொல்லியிருப்பாங்க, இன்றைக்கி நான் சொல்லலைன்னு வாங்க. நான் சொன்னால் அதை நான் செய்யணுமான்னு கேட்பாங்க. அதனால தான் பல நேரத்தில் இந்த ஏமாந்துட்டோன்னு. ஏமாந்தீங்கன்னா எதனால் ஏமாந்தீங்க? மனுஷனை நம்பினதுனால ஏமாந்தீங்க, கடவுளை நம்பாததுனால ஏமாந்தீங்க. ஏமாந்தீங்கன்னா நம்ம இன்னும் மனுஷனை நம்பினுக்கிறீங்கன்னு அர்த்தம். கடவுளை நம்புவதற்கு கற்றுக்கொண்டால் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னே சொல்லலாம், இல்லை? ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் தன் சொன்ன வாக்கை நிறைவேற்றுகிறார். அதனால தான் 72-73 வசனத்தை சொல்கிறார் பாருங்க. அவர் தம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையும் தம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் சொன்ன வார்த்தையை நினைவு கூர்ந்து அந்த வம்சத்தில் ஒரு மீட்பரை உதிக்க செய்கிறார். கடவுளுடைய வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும் என்பதற்கு அடையாளமாக. அப்போ இந்த வேத வசனங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடியது. அதனால தான் உயிர் உள்ளது செயல்படும். அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. இந்த பிறந்த குழந்தை ஒரு பர்பஸோட தான் பிறந்திருக்கிறது. a child with a purpose. என்ன பர்பஸ்? கடவுளுக்கு வழியை ஆயத்தம் செய்ய வேண்டும். யோவான் குறித்து சொல்லும் போது சொல்றார் 76-77 வசனத்தில், குழந்தாய் நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய், ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். நிறைவேற்ற இல்லையா சகரியுடைய வார்த்தை? யோவான் வளர்ந்து என்ன பண்றாரு? மலர்ந்திருமுங்கள் பரலோகராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்தானத்தை அந்த மக்களுக்கு கொடுக்கிறார். இந்த பாடல்ல அவர் சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. அப்போ ஒரு குழந்தைக்கு கடவுள் ஒரு நோக்கத்தோடு இந்த குழந்தையை உருவாக்குகிறார். இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருக்கும் கடவுள் ஒரு நோக்கத்தோடு நம்மை உருவாக்கி இருக்கிறார். கடவுள் வெளிப்படுத்தின அந்த நோக்கத்திற்கு ஏற்ப நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? என் வாழ்க்கைக்கு என்ன நோக்கத்தை கடவுள் வச்சிருக்கிறார், அதை ரியலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். அப்புறம் 5 அறிவு ஜீவன்களுக்கு நமக்கு வித்தியாசம் எல்லாம் போயிடும். என்ன நோக்கம், என்ன விரும்புகிறார் ஆண்டவர், என்கிட்ட என்ன செய்யணும்னு நினைக்கிறார்? எப்போது யோசித்து இருக்கிறோமா? ஒரு புது வருஷம் வருது, நான் என்ன செய்யணும்னு யோசிக்கிறோம். என் மூலமாக கடவுள் எதை செய்ய விரும்புகிறார்? யோவானுக்கு சொல்லும் போது சொல்றார், நீயும் உன்னத கடவுளின் இறைவாக்கினர் தீர்க்கதரிசி எனப்படுவாய், ஆண்டவருக்கு வழியை ஆயத்தம் செய்யும்படியாக பாவ மன்னிப்பை அருளும்படியாக நீ இருப்பாயின்னு அவருக்கு ஒரு பர்பஸ். தெர் இஸ் எ பர்பஸ் இன் இஸ் லைஃப். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு கடவுள் என்ன பர்பஸ் வச்சிருக்கிறார், அதை அறிந்து கொண்டால் தானே அதை நிறைவேற்ற முடியும். இன்னைக்கு என்னிடத்தில் ஆண்டவர் எதை விரும்புகிறார், அதை அறிந்து அதை செயல்படுத்த நாம் முயற்சி செய்வோம். யோவானுடைய அந்த அடையாளம் எதில் அமைந்திருந்தது? கடவுளுடைய அழைப்பில் அடங்கியிருந்தது. அவருடைய குடும்பத்தை பற்றியோ அவருடைய தொழிலை பற்றியோ அவங்க வாழ்க்கையின் சூழலை பற்றியோ சொல்லப்படவில்லை. மாறாக இட்ஸ் மார்க்ட் பை த டிவைன் பர்பஸ். கடவுளுடைய வார்த்தையை நிறைவேற்றுவதே என்னுடைய நோக்கம். அப்பாவுக்கும் இருந்துச்சு, அம்மாவுக்கும் இருந்துச்சு. அதனால தான் அந்த குடும்பத்தில் கடவுள் அந்த மகனை ஒதுக்க செய்கிறார், இல்லை? அவர் வழியை ஆயத்தம் செய்வதற்காக, கிறிஸ்துவை காட்டுவதற்காக. இன்னைக்கு ஆண்டவர் இதை தான் நம்மகிட்ட எதிர்பார்க்க. இன்னைக்கு கிறிஸ்துவை காட்டக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கணும். கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கினீங்கன்னா யாருடைய அடையாளத்தை தரித்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவனுடைய அடையாளத்தை தரித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த உலகிற்கு கிறிஸ்துவை நீங்க என்ன பண்ணணும்? காட்டணும். காட்டுறோமா? உங்க சபையில் இருக்கிற கிறிஸ்தவர் இப்படி செஞ்சிருக்கிறாருன்னு வந்து சொல்றாங்க கிறிஸ்தவர் அல்லாதவர்கள்.
எப்படி நீங்கள் உங்கள் சபையை திருத்த முடியலையே, உலகத்தை என்ன திருத்துவீங்க? ஒருத்தர் வந்து கேட்குறாரு என்கிட்ட, மன்னிப்பு தான் கேட்க முடியுது என்னால். நான் வெக்கப்படுறேன்னா கடவுள் எவ்வளோ வெக்கப்படுவார்? கிறிஸ்தவன் என்கிற பெயரில் நம்ம செய்கிற காரியங்களை குறித்து, கிறிஸ்துவை அறியாதவர்கள் நம் செய்கின்றதை குறித்து குறை சொல்லும்போது, பாதிக்கப்படும் போது, கடவுளை நோக்கி முறையிடும் போது நம்முடைய பதில் என்னவாக இருக்கும்? கடவுளுடைய பதில் என்னவாக இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்கள். கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். வேற யாரையாவது வெளிப்படுத்தினுக்கிறோமா? இன்னைக்கு அவர் வெளிப்படுத்தினார், தீர்க்கதரிசனம் நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து யார் என்பதை அடையாளம் காட்டினார். அவருடைய பாதரட்சியின் வாரை அழிப்பதற்கு நான் தகுதியானவன் அல்ல, வருகிறவர் என்னிலும் பெரியவர். தனக்கு இட்ட பணியை செய்துட்டு போனார். நான் இயேசுவா மாறணும்னு நினைக்கல. இங்கே பல நேரத்தில் நம்ம அதை நினைக்கிறோம், நம்ம மேலே போயிடணும். எனக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரோ, என்ன திட்டத்தை நிறைவேற்றும்படியாக என்னை அழைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து அதை செய்வதற்கு கற்றுக்கொள்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கலாம். மூன்றாவது நிறைவு அந்த பகுதியில் அவர் சொல்லும்போது சொல்கிறார், 78 79ஆம் பகுதியில், த ரைசிங் சன் தட் பிரேக்ஸ் த டார்க்னஸ், இருளை அகற்றக்கூடிய ஒளியாக அவர் பிறந்தார். போன வாரம் கேரள் சர்வீஸ் வச்சுருந்தாங்க. என்ன தீம் அதுக்கு? விண்ணிலிருந்து, எங்கிருந்து வந்துச்சா? விடியல் விண்ணிலிருந்து வருகிறது. சகரியாவினுடைய பாடல் அதான் நமக்கு நினைவுறுத்துகிறது. 78 79ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா எதுக்காக வந்துச்சான்? படிங்க அதை. அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருப்பவர்களுக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியில் நடத்த இரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிருக்கக்கூடிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அருணோதயம் என்னது? விடியல். இன்னைக்கு வெளிச்சமாக இருக்குது, பகல் எது இரவு எதுன்னு தெரியல, பிரச்சனை இல்லை, நமக்கு தாராளமாக போகிறோம். ஆனால் சில நேரங்களில் எப்பொழுது பொழுது விடியும்? சில சொல்லுவாங்க எங்களுக்கு விடியவே இல்லை அப்படின்னு. என்ன அர்த்தம்? இன்னும் இருளிலே இருக்கிறோம், இன்னும் கஷ்டத்திலே இருக்கிறோம், இன்னும் துன்பத்திலே இருக்கிறோம், இன்னும் மரண பயத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு 2 நூற்றாண்டுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு. 2 நூற்றாண்டு, 1 நூற்றாண்டுக்கு முன்னாடி அப்படி தான் இருந்துச்சு. சீகன் பால்க்கு மாதிரி நம்ம தேசத்தில் வந்து கால்கடுக்க நின்று நம்முடைய வாழ்க்கையை வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்க. கிறிஸ்துவனுடைய ஒளியை சுமந்து கொண்டு வந்து கிறிஸ்துவை நமக்கு வெளிப்படுத்தி நம்முடைய வாழ்க்கை என்னவா மாற்றினாங்களாம்? ஒளி உள்ள வாழ்க்கையாக மாற்றினார்கள். அதுதான் அவர் சொல்றார், இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும். இருள் இருந்துச்சு, பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் வேலைக்கு செல்லக்கூடாது, பெண்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும், ஒரு கூட்ட மக்கள் பொது இடங்களுக்கு வரக்கூடாது, ஒரு கூட்ட மக்கள் படிக்கக்கூடாது, செருப்பு போடக்கூடாது, எந்த வசதியும் அனுபவிக்கக்கூடாது. இருள். ஒரு பக்கம் வெளிச்சம் இருந்துச்சு. ஆனால் வாழ்வு எதை நோக்கி வந்தது? வெளிச்சம். இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரும்படியாக நம்முடைய கால்களை அமைதி இல்லாமல் இருந்துச்சு. அதனால தான் சமாதானத்தின் தேவனாக, அமைதியின் அரசராக இந்த மண்ணுலகிற்கு கிறிஸ்து கொடுக்கப்பட்டார். இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருப்போமானால், அவருடைய ஒளி நம்முடைய உள்ளத்தில் வந்திருக்கிறது என்று சொன்னால், நம்ம தகுதியானவர்கள் என்பதனால் இல்லை. நான் கிறிஸ்தவங்க, தகுதி உள்ளவன், அதனால தான் கடவுள் என்னை இப்படி வச்சுக்கிறாரு. யோவான் சொல்றார், எதனாலயா? நம்முடைய கடவுளுடைய பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும். we are not deserved. ஆனால் அவருடைய இரக்கம், அவருடைய பரிவுள்ளம். பிள்ளைகள் தவறு செய்தாலும் பெற்றோர் மனம் இறங்கி வராங்க பாருங்க. அது மாதிரி தகுதி இல்லாத நம் மீது ஆண்டவர் காட்டுகின்ற அந்த அன்பினால இந்த விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வந்தது, அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. அதனால தான் நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு வெளிச்சமாய் மாறி இருக்கிறது. இந்த வெளிச்சத்தில் இன்னும் இருட்டை கொண்டு வந்து சேர்க்கிற மக்களாக இல்லாமல், நான் பெற்றிருக்கிற இந்த வெளிச்சத்தை உலகிற்கு பிரகாசிக்கிற மக்களாக வாழ வேண்டும். அதுதான் யோவான் 1 சொல்றார். மத்தேயு 5 அதான் சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீங்க.
நீங்கள் ஒளியாக இருந்தால் தான் நீங்கள் பின்பற்றுகிற ஆண்டவர் உலகின் ஒளியாக இருக்கிறார் என்று சொல்லி உலகம் நம்பும். இல்லை, ஒரு முறை ஸ்காட்லாந்து தேசத்தில் ஒரு கப்பல் ஒன்று சென்று கொண்டிருந்தது. மழைக்காலம், புயல், கிளைமேட் நல்லா இல்லை, அலை ரொம்ப அடிக்குது. பிழைத்து கொள்வோமா என்கிற நம்பிக்கையே இல்லை. கடற்கரை எது என்று தெரியவில்லை. பாய்மர கப்பல்கள் இருந்த நாட்கள். காற்றடிக்க திசையிலே அந்த கப்பல் நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அப்போ தான் திடீரென்று ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு காற்றில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒளி ஒன்று தெரிந்ததான். சின்ன ஒளி தான், ஆனால் நேராக அந்த கப்பலை நோக்கி ஒளியாக இருந்தது. சிச்சுவேஷன் ரொம்ப பாதகமாக இருந்தாலும் அந்த ஒளி தெளிவாய் தெரிந்தது. அந்த ஒளியை பின்பற்றி அவர்கள் பயணிக்க ஆரம்பிக்கிறார்கள். போராட்டத்தோடு செல்கிறார்கள். அது ஒரு கலங்கரை விளக்கத்தினுடைய ஒளி. இது நம்முடைய வாழ்க்கையிலும் கூட துன்பங்கள் இருக்கலாம், துயரங்கள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை நோக்கி ஒளியாக வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளியை நோக்கி நம்முடைய பயணம் அமையுமானால் நாமும் கரை சேர முடியும். ஜெபிப்போம். அருள் நிறைந்த ஆண்டவரே, இந்த மணமகளான நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இருள் நிறைந்த இந்த உலகிற்கு ஒளியாய் எங்கள் ஆண்டவரை நீர் அனுப்பியிருக்கிறீர். அந்த ஒளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். இந்த இறை வார்த்தைகளை கேட்டபோது யோசியா அரசர் தன்னுடைய உடைகளை கிழித்து கொண்டதில்லாமல் தானும் பின்பற்றி தன்னுடைய மக்களும் பின்பற்றும்படியாய் கற்றுக் கொடுத்ததைப் போல நாங்களும் இந்த வார்த்தைகளை பின்பற்றுகிறவர்களாக, பிறருக்கு பின்பற்ற கற்றுக் கொடுக்கிறவர்களாக மாறுவதற்கு நீர் எனக்கு உணர்வைத்தார். உடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் உள்ள வார்த்தை, எலும்பையும் எலும்பு மஜ்ஜையும் ஆத்மாவையும் பிரிக்கக்கூடிய வார்த்தை என்பதை உணரக்கூடிய அருளை எங்களுக்கு தார். உமக்கு ஒருவருக்கே நாங்கள் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்கிற பயத்தோடு வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு உணர்வை தர முடியாய் கூட செபிக்கிறோம். சகரியாவினுடைய பாடலை போல எங்களை மீட்கும்படியாய் வந்திருக்கிறீர். அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள மனதைத்தார். உடைய வாக்கை நிறைவேற்றி இருக்கிறீர், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனதைத்தார். விண்ணிலிருந்து விடியலாக இறை வார்த்தையாக வந்த கிறிஸ்து இருளிலும் இறப்பின் பிடியிலும் வாழ்ந்து கொண்டிருக்க எங்களை விடுவிக்க வந்தார் என்பதை ஏற்றுக்கொண்டு விடுவிக்கப்பட்ட நாங்கள் இன்னும் இருளிலும் இறப்பின் பிடியிலும் வாழ்ந்து கொண்டிருக்க மக்களை விடுவிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு நீர் எங்களுக்கு உணர்வைத்தார். ஒளியை பெற்ற நாங்கள் கிறிஸ்துவை பிரதிபலிக்க, பிறருக்கு ஒளியாய் வாழ உணர்வைத்தார். இறைமை இந்த நேசன் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் தாயின் தந்தையுமாய் கடவுளே.